டூனி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், டாப் ஸ்டார் பிரசாந்த் தன்னுடைய 55வது படத்துக்காக வெயிட் லாஸ் பண்ணுவாரான்னு தருமபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. அரியனுடைய இயக்கத்திலே பிரசாந்த் நடிக்க இருக்கின்ற படத்துக்கு அவருடைய உடல் குறைக்கப்படணும் அப்படின்னு தான் நிச்சயமாக பிரசாந்த் அதை செய்வார். நடிகர் பிரகாஷ் ராஜ் சாருக்கு வாய்ப்புகள் குறைஞ்சதுக்கான காரணம் அவருடைய அரசியல் நிலைப்பாடான விழுப்புரம்ல இருந்து அற்புதராஜ் கேட்டிருக்காங்க. பிரகாஷ் ராஜுக்கு வாய்ப்புகள் குறைந்ததுக்கு அவருடைய அரசியல் நிலைப்பாடு காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. பிரகாஷ் ராஜை பொறுத்த வரைக்கும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி ஆகிய எல்லா மொழிகள்லேயும் எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிட்டாரு. அதனால் அவர் திரும்பவும் படங்களில் போகிறதுல இயக்குநர்களுக்கு தயக்கம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதெல்லாம் எல்லா இளம் இயக்குனரும் தங்களுடைய வில்லன் கதாபாத்திரங்களுக்கு புது புது நடிகர்களை இறக்குமதி செய்யத்தானே விருப்பப்படுறாங்க. சார், இப்போ நடிகர் சூர்யாவை விட சிவகார்த்திகேயன் தான் சம்பளத்துலேயும் சரி மார்க்கெட்லேயும் சரி அதிகமாயிட்டாரு. ஆனால் இதை ஏன் தனஞ்சயன் சார் அக்செப்ட் பண்ண மாட்டாருன்னு கோயம்புத்தூர்லேருந்து குமார் கேட்டிருக்காங்க. தனஞ்சயனை பொறுத்தவரையிலே சிவகுமாருடைய குடும்பத்துக்கும் சூர்யாவுக்கும் அவர் மிகவும் நெருக்கமானவர். இதையெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா சூர்யா ஒரு சிறந்த நடிகர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர்களுக்கு அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு நடிகர் சூர்யா. இப்படி பல நல்ல குணங்களையும் சிறப்பான நடிப்பாற்றலையும் வைத்து கொண்டிருக்கின்ற சூர்யாவுக்கு உரிய வெற்றி கிடைக்கல அப்படின்ற ஆதங்கம் எனக்கும் இருக்குது, தனஞ்சயனுக்கு இருக்குது. அதன் காரணமாகத்தான் சூர்யாவுடைய எந்த சறுக்கலையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. இதெல்லாம் சகஜம்தான். குட் பேட் அக்லி திரைப்படம் எந்த வகை ஜானருக்கு உட்பட்ட திரைப்படம்னு கனடாலேருந்து நிவாஸ் கேட்டிருக்காங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேங்ஸ்டர் பாணி திரைப்படம் தான். கேங்ஸ்டர் பாணியில் இது ஆதிக் ரவிச்சந்திரன் ஸ்டைல். துருவ நட்சத்திரம் திரைப்படம் எதனால மே 1 ரிலீஸ் ஆகலன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. துருவ நட்சத்திரம் திரைப்படம் எப்படிப்பட்ட பொருளாதார சிக்கல்களை கடந்த பல ஆண்டுகளாக சந்தித்து கொண்டு வருகிறது அப்படின்றது நீங்கள் அறிந்த விஷயம். இன்னும் அது முடிந்த பாடில்லை. அதனால தான் அந்த படம் இன்னும் வெளியாகலை. நான் ஒரு ஹிந்து கடவுள் மறுப்பாளர்ன்றது சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டா அல்லது புத்திசாலித்தனம்ன்ற அவங்களுடைய தவறான எண்ணமானு கோவையிலேருந்து ரவிசங்கர் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு திரையுலகிலே உள்ளவர்களுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு சொல்கிறது 10 அல்லது 15% தான் அதிகபட்சமாக இருப்பாங்க. அதனால் இதை ஃபேஷனுக்காகலாம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சார், சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோவுக்கு இமேஜ் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்க முறையாக விவாகரத்து வாங்காமலேயே இன்னொரு பெண்ணோட பொது நிகழ்ச்சிகளில் நடிகர் ரவிமோகன் கலந்துக்கிறாரே, இது சரியா? சினிமான்னு இல்லைனா கூட அது பொதுவாக ரொம்பவே தப்பு தானே? இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. தன்னுடைய மனைவியை முறையாக விவாகரத்து செய்யாமல் ரவிமோகன் இன்னொரு திருமணம் செய்து கொண்டார் என்றால் நிச்சயமாக அது தவறு தான். அப்படிப்பட்ட தவறை ரவிமோகன் செய்ய மாட்டார். தன்னுடைய தோழியை அழைத்து கொண்டு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு அவர் வந்ததை நாம் தவறாக எடுத்துக்கொண்டால் அதுக்கு அவர் எப்படி பொறுப்பாவார்? அதிக சம்பளம் கேட்ட நடிகை நயன்தாரா சிரஞ்சீவி சார்னுடைய திரைப்படத்தில் நடிக்கிறாங்களா இல்லையான்னு சென்னையிலிருந்து செல்வகுமார் கேட்டிருக்காங்க. சிரஞ்சீவியுடைய படத்திலே நடிக்க நயன்தாரா ஒப்பந்தம் ஆகியிருக்கிறார் அப்படின்னு தான் சமீபத்திலே வெளியான செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் நயன்தாரா கேட்ட சம்பளத்தை அவங்க தந்ததாக தெரியல. தன்னுடைய சம்பளத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டு தான் அந்த படத்தில் நடிக்கிறார் நயன்தாரா. சார், திரைப்படங்களில் வர கோர்ட்டு காட்சிகள்லாம் கணம் கோர்ட்டார் அவர்களேன்னு சொல்கிறாங்களே, அதில் கணம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல முடியுமான்னு தருமபுரியிலேருந்து ராஜா கேட்டிருக்காங்க. மரியாதைக்குரிய கோட்டார் அவர்களே அப்படின்றது தான் கணம் கோட்டார் அவர்களே அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதையே திரைப்படங்களிலே பலரும் இன்று வரையிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிவாஜி சார் வெளிநாட்டில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காரான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. வெளிநாடுகளில் நடைபெற்ற பல கலை நிகழ்ச்சிகளில் நடிகர் சிவாஜி கணேசன் கலந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே கலை நிகழ்ச்சி நடத்தியதாக தெரியல. சார், ராஜ் தொலைக்காட்சியில் 2013ஆம் ஆண்டு தமிழ் பேசும் கதாநாயகின்ற ஒரு நிகழ்ச்சியினுடைய வெற்றியாளர் சஞ்சனா நடராஜன். அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சரியான வாய்ப்புகள் கிடைக்காததுக்கான காரணம் என்ன? சரளமாக தமிழ் பேச தெரிஞ்ச நல்ல நடிப்பு திறன் கொண்ட கதாநாயகிகளுக்கு இன்னைக்கு பஞ்சம் இல்லையான்னு கனடாலேருந்து நிவாஸ் கேட்டிருக்காங்க. சஞ்சனா நடராஜனுக்கு வாய்ப்புகளே வரலை அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் எந்தெந்த திரைப்படங்கள் நடித்தாரோ அந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்களாக அமையலை. அதன் காரணமாக கூட அவருடைய வளர்ச்சி தடைப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாணி ராணி திரைப்படம் ஒரு ரீமேக் படமாக இருந்தாலும் தனக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் இல்லாத கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு சிவாஜி கணேசன் சார் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு சென்னையிலேருந்து பாலாஜி கேட்டிருக்காங்க. வாணி ராணி படம் தவிர தனக்கு அதிகமான முக்கியத்துவம் இல்லாத வேறு சில படங்கள்லையும் சிவாஜி நடிச்சிருக்கார். வாணி ராணி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வேற்று மொழிகளில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படமாக அது இருந்தது. அதன் காரணமாகத்தான் தமிழிலே எந்த ஆட்சேபமும் இல்லாமல் இந்த படத்தை நடிக்க ஒப்புக்கொண்டார் சிவாஜி. அஸ்திரம் திரைப்படத்தினுடைய தேங்க்ஸ் டைட்டில் கார்டில் உங்களுடைய பேர் இடம்பெற்றதுக்கான காரணம் என்னென்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. அஸ்திரம் திரைப்படத்தினுடைய போஸ்டரை வலைதளத்திலே நான் வெளியிட்டேன். அதன் காரணமாக அந்த படத்தினுடைய டைட்டிலில் என்னுடைய பெயரை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
சாய்குமார் அவருடைய சகோதரர் நம்மளுடைய சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில பங்கு பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பெங்களூர்ல இருந்து வசந்த் கேட்டிருக்காங்க. சாய்குமாரை சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் நேர்காணல் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. மிக விரைவிலேயே அந்த நிகழ்ச்சி இடம்பெறும். மாடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளர் TR சுந்தரம் சார் ஒரு கண்டிப்பான ஆளு. ஒரு திரைப்படத்தினுடைய கதாநாயகன் படப்பிடிப்புக்கு லேட்டா வந்ததுனால அவரை தூண்ல கட்டி வச்சு அடிச்சதா கவிஞர் வாலி சார் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. அவரை மாதிரி ஒரு கண்டிப்பான தயாரிப்பாளர் இன்னைக்கு நம்மளுடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்களான்னு பொள்ளாச்சியில இருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் TR சுந்தரம் மாதிரி கண்டிப்பான தயாரிப்பாளர் யாரும் இப்போ திரையுலகில் இருப்பதாக எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட கண்டிப்பான போக்குடும் எந்த தயாரிப்பாளரும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இப்போ இருக்கிறதா எனக்கு தெரியல. சார் நிழற்குடை திரைப்படம் எப்படி இருக்கு அண்ட் மக்கள் கிட்ட இந்த திரைப்படத்துக்கு எந்த மாதிரியான வரவேற்பு இருக்குன்னு தஞ்சாவூர்லேருந்து அசோக் கேட்டிருக்காங்க. நேர்குடை படத்திலே அந்த படத்தினுடைய கதாநாயகியான தேவயானுடைய நடிப்பு மிகச்சிறந்த பாராட்டுதல்களை ரசிகர்கள் மத்தியிலே பெற்றுக்கொண்டிருக்கிறது. பாகவதர் சார் அண்ட் PU சின்னப்பா சார் வெளிநாடு போயிருக்காங்களான்னு கோவைப்புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஏஇசை மன்னன் என்று பாராட்டப்பட்ட MK தியாகராஜ பாகவதர் வெளிநாடுகளுக்கு போனதில்லை, வெளிநாடுகளில் நிகழ்ச்சி நடத்தியதில்லை. ஆனால் PU சின்னப்பா நாடகங்களில் நடிப்பதற்காகவும் பாட்டு கச்சேரிகளை நடத்துவதற்காகவும் ரங்கூன் வரை சென்றிருக்கிறார். சார் டப்பிங் கலைஞர்கள் தேசிய விருது வாங்கியிருக்காங்களான்னு கோவைப்புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞர்கள் யாருக்கும் இதுவரைக்கும் தேசிய விருது தரப்படவில்லை. அடுத்து என்று ஒரு தகவல். கலைஞானி கமல்ஹாசனை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் பாராட்டுவாங்க. ஆனால் ஊரரசுடைய பாராட்டு இருக்க அது மிகவும் வித்தியாசமானதாக இருக்கிறது. கமல்ஹாசனை ஒரு மாடர்ன் ஜோதிடர் என்று தான் நான் சொல்வேன். அடுத்து 25 வருடங்களுக்கு பின்னால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத இப்போதே கணிக்கக்கூடிய ஆற்றலுடையவர் கமல்ஹாசன். யாருடைய மனசையும் புண்படுத்தாத மாதிரி தான் அவர் நாத்திகத்தை கூட பேசுவார். கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்வார். அதுக்கு என்ன பதில் சொல்வது? அவருக்கு காலில் அடிபட்ட போது அவரை பார்க்க நான் போயிருந்தேன். உடம்பு கவனமாக பார்த்துங்க கமல்ஜி, கடவுள்கிட்ட வேண்டிங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாம் கடவுள்கிட்ட வேண்டிங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அவர். கமல் சாரிடம் சினிமா பற்றி மட்டும் இல்லை, புராணம், இலக்கியம், இது மாதிரி எதை பற்றியும் கேள்வி கேட்கலாம். தெரியாதுன்னே சொல்ல மாட்டார். எல்லாத்துக்கும் விரல் நுனியிலே அவர் பதிலை வைத்திருப்பார். நயகராவின் அருமை அருகில் இருப்பவர்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கமல்ஹாசனும் அது மாதிரி தான். அவர் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால தான் நயகரா மாதிரி அவருடைய பெருமையை நமக்கு தெரியல என்று ஒரு கட்டுரையிலே பதிவிட்டிருக்கிறார் ஊர்வசி. ஒரு பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞர்கள் சாதாரணமாக எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள்லாம் என்னென்னு நினைக்கிறீங்க? இப்போ நானே நேரிட்ட ஒரு பிரச்சனை. தேவயானி மேம்க்கு நான் நிறைய படங்கள் பேசிட்டேன். இப்போ காதல் கோட்டை, தொட்டாச்சி நீங்கிலேருந்து திடீர்னு இன்னொரு படத்துக்கு தேவயானியே கூப்பிட்டோமா, ஊரில் இருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் பேசணும். நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களை போன்ற கலைஞர்களுக்கு உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதா நினைக்கிறீங்களா? இப்போ கிடைக்குது. அந்த காலத்துலலாம் ரெமுனரேஷன் வாஸ் வெரி வெரி லெஸ். அப்படியா? காம்படிஷனும் நிறையவே இருக்கும். அப்போல்லாம் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.